மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். விஜயோட இந்த மாநாடு எப்படி முடிஞ்சது? அதுல ஏதாவது சொதப்பல் நடந்ததா? ஏன்னா போகக்கூடிய இடம்லாம் ஒரு டீ கடையில் நின்றாலும் ஒரு ஹோட்டலில் நின்றாலும் மக்கள் எல்லாருமே நேற்று நடந்த இந்த மாநாட்டை பற்றி தான் இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு விஷயமா போயிருக்குது. அப்போ இந்த மாநாடு எப்படி தான் நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எச் ராஜா இப்போ இந்த மாநாடை பார்த்து வயிறறிஞ்சு கதற ஆரம்பிச்சிருக்கிறாப்புல. எப்போ எச் ராஜா ஒரு விஷயத்தை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரோ அப்போவே விஜயோட இந்த மாநாடு ரூட்டு கிளியர் நம்ம ஒத்துக்கலாம். சரி, விஜயோட இந்த மாநாட்டில் எந்த ஒரு சொதப்பலுமே நடக்கலையா அப்படின்னா பல சொதப்பல்கள் அங்கே நடந்துச்சு. விஜயோட பேச்சு உட்பட பல சொதப்பல்கள் அங்கே இருந்துச்சு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எச் ராஜா என்ன பேசுறாருன்னு நம்ம பார்த்துட்டு வருவோம். எச் ராஜா என்ன சொல்றாருன்னா, விஜயோடைய அரசியல் இதெல்லாம் கொள்கையில் சுத்தமாக ஒன்றுமே இல்லைங்க. அதில் அம்பேத்கரையும் ஏற்றுப்பாராம், பெரியாரையும் ஏற்றுப்பாராம். இதுவே ஆரம்பமே முரணா தெரியலையா அப்படின்னு சொல்லி ஒரு வியாக்கியான கருத்து எச் ராஜா சொல்றாரு. அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்றுக்கிறதுல என்ன முரண்? ரெண்டு பேருமே ஒரே கொள்கையில் வாழ்ந்தவங்க தான். ரெண்டு பேருமே சமநீதி, சமூக நீதி, எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லி வாழ்ந்த ரெண்டு தலைவர்கள் தான் இந்த ரெண்டு பேருமே சனாதன எதிர்ப்பு, மனு தர்ம எதிர்ப்பு, வர்ணாசிரம எதிர்ப்புன்றதுல இந்த ரெண்டு தலைவர்களுமே கடைசி வரைக்கும் ஒரே ஸ்டாண்ட்ல இருந்தாங்க. அது எந்த ஒரு சமரசமே கடைசி வரைக்கும் செய்யவே இல்லை. மனு தர்மத்தை தீயிலிட்டு கொளுத்துறது அப்படின்ற விஷயம் வரைக்கும் இந்த ரெண்டு தலைவர்களுக்குள்ள எந்த ஒரு வேறுபாடுமே இல்லை. அதனால பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒரு முன்னோடியா ஒரு கொள்கை வழிகாட்டியா எடுத்தது அப்படிங்கிறது இதுல எந்த ஒரு முரணுமே கிடையாது. அடுத்து எச் ராஜா சொல்றாரு, விஜய் பாருங்க, வேலுநாச்சியார் சுதந்திரத்துக்காக போராடின வேலுநாச்சியாரையும் ஒரு முன்னுதாரணமா எடுத்துப்பாராம். இந்த பக்கம் சுதந்திரமே வேணான்னு சொன்ன பெரியாரையும் முன்னுதாரணமா எடுத்துப்பாராம். இதுவே முரணா தெரியலையா அப்படின்னு சொல்லி இதை ஒரு காரணமா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பெரியார் எந்த ஒரு இடத்துலயுமே சுதந்திரம் வேணாம் அப்படின்னு சொல்லவே இல்லை. பெரியார் என்ன சொன்னார்னா, 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நமக்கு கிடைச்ச சுதந்திரம்ங்கிறது இது ஒரு பூரணமான சுதந்திரம் கிடையாது. காரணம், இவ்வளவு நாளா நம்ம ஆங்கிலேய ஆண்டிட்டு இருந்தான். இப்போ அந்த சுதந்திரம் ஒரு ஆதிக்க சாதி கும்பல்கிட்ட இனிமே போயிடும், ஒரு பார்ப்பனை சமூகத்துக்கிட்டையும் ஒரு பனியாக்கள் கும்பலுக்கிட்டையும் இந்த சுதந்திரம் போயிடும். அப்ப அவங்க தான் இந்த மக்கள் திரும்பவும் ஒடுக்கப்பட்ட மக்கள். இவ்வளவு நேரம் இவன் ஆளுமையால ஒடுக்கிட்டு இருந்தான், இனி இங்க ஜாதியின் பேர்ல ஒடுக்கப்படும். அப்போ இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கடைசி வரைக்கும் இங்க சுதந்திரமே கிடைக்கலையே. என்னைக்கு இந்த ஜாதி ஒழிக்கப்பட்டு மனிதர்கள் எல்லாம் சரிசமம் சொல்லப்படுதோ அன்னைக்குதான் கிடைக்கக்கூடிய சுதந்திரம் உண்மையான சுதந்திரமே தவிர மற்றபடி இன்னைக்கு கிடைச்சிருக்க இந்த சுதந்திரம் இது சுதந்திரமே கிடையாது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கணும், மக்கள் சமூகமா சமநீதியா பார்க்கப்படணும்ன்றதை தான் பெரியார் சொன்னாரே தவிர, ஆனா ஆங்கிலேய இந்த நாட்டை விட்டு போவே கூடாது, ஆங்கிலேயம் தான் நாட்டை ஆண்டுகிட்டே இருக்கணும்னு சொல்லி பெரியார் எங்கேயுமே சொல்லல. ஆக மொத்தத்துல எச் ராஜாவோட இந்த கருத்து அப்படிங்கிறது இது விஜயோட இந்த மாநாட்டை பார்த்து, விஜயோட மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தை பார்த்து எச் ராஜாவோட வைத்தறிச்சல் தான் அந்த இடத்துல பார்க்க முடியுது. காரணம் என்ன, விஜய் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னார் தெரியுமா? மதத்தால மக்களை கூறுபடக்கூடிய ஒரு குரூப் ஒன்று இருக்குது, அந்த பிரிவினைவாத சக்தி தான் என்னோட முதல் எதிரி அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னார் தெரியுமா? அந்த விஷயம் தான் எச் ராஜாவுக்கு அவ்வளவு பெரிய வைத்தறிச்சல் காரணமாயிருச்சு. ஏன்னா எச் ராஜா போகக்கூடிய இடமெல்லாம் வாயை திறந்தாலே இஸ்லாமிய பயங்கரவாதிகள், கிறிஸ்தவ கைக்கூலிகள் அப்படின்னு சொல்லி எச் ராஜா போற இடமெல்லாம் புலம்பிட்டு திரிகிறார் தெரியுமா? இதை தான் அங்க விஜய் நேத்து புலந்து கட்டி இருக்கிறாரு. இந்த எச் ராஜாவுடைய அரசியல், பாஜக RSS சித்தாந்தத்தை விஜய் அந்த இடத்துல தோலுச்சி காட்டினதாலதான் எச் ராஜாவுக்கு இவ்வளவு பெரிய வைத்தறிச்சல். இது எல்லாத்துக்கும் மேல எச் ராஜா இன்னொரு மேட்டர் சொன்னாரு. இந்த விஜயோட அரசியல்லாம் எங்களை ஒண்ணுமே செஞ்சிட முடியாது, இது ஒரு திராவிடியன் மாடல் தான், திராவிடியன் ஸ்டாக்கை தான் அவரும் கையில் எடுக்கிறாரு. அதாவது விஜய் வந்து அந்த இடத்துல திராவிடம், என்னோட திராவிடம், தமிழ் தேசியம் ரெண்டுமே என்னோட இரு கண்கள், பெரியாரு, அண்ணா எல்லாருமே அந்த இடத்துல முன்னிறுத்தி விஜய் பேசினதால, திராவிட அரசியல் முக்கியம்னு பேசினதால இது என்ன சொல்றாருன்னா, இவரும் அந்த திராவிடன் கும்பல் தான், இந்த திராவிடியன் ஸ்டாக் தான் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இது வந்து இப்படி விஜய் பேசுறதால இது திமுகவோட ஓட்டை தான் பாதிக்குமே தவிர பாஜகவுடைய ஓட்டை எங்கேயுமே பாதிக்காது அப்படிங்கிறாரு. பாஜகவுக்கு இங்க எங்க மேன் ஓட்டு இருக்குது? இங்க பாஜகவுக்கு நீங்க சண்டை போடுறதே நோட்டா கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் விஜயோட இந்த அரசியல் பார்த்தோம்னா இது திமுகவோட ஓட்டை பாதிக்கும்னா எந்த பாதிப்புமே இருக்காது. ஏன்னா அதனாலதான் விஜய் என்ன செய்யறாரு, அந்த இடத்துல பேசும்போது பாஜகவை பிரிவினைவாத சக்தின்னு சொல்லி மறைமுகமா அந்த இடத்துல சொல்றாரு. திமுகவை அந்த இடத்துல குறிப்பிட்டு திராவிட மாடல் சொல்லி ஏமாத்துறாங்கன்னு சொல்லி திமுக குறிப்பிட்டு பேசுறாரு. எந்த ஒரு இடத்துலயுமே விஜய் அதிமுகவை ஒரு சீண்டல் கூட விஜய் அந்த இடத்துல சீண்டல. காரணம் என்னன்னா, விஜய்க்கு நல்லா தெரியும் நம்மளால திமுக ஓட்டை வாங்கிட முடியாது, திமுக ஓட்டு போடக்கூடிய மக்களை நம்ம பக்கம் இழுக்க முடியாது, அது கொள்கையால வளர்ந்த ஒரு கட்சி, அந்த கட்சியை நம்மளால பின்வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி விஜய்க்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனாலதான் விஜய் வாங்க திமுகவை சீண்டினாரே தவிர அதிமுக ஒரு பேச்சு கூட இழுக்கல. ஏன்னா விஜயோட டார்கெட் முழுக்கவே அதிமுக இன்னைக்கு பலகீனமா இருக்கு, அந்த அதிமுக ஓட் பேங்க் நமக்கு வந்துடணுங்கிறத மட்டும்தான் விஜய் அந்த இடத்துல குறியா இருக்கிறாரு.
அதனால விஜயோட அந்த வருகையால அதிமுகவுக்கு வேணா ஒரு பாதிப்புன்னு சொல்லலாமே தவிர திமுகவுக்கு இங்க எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. கூடவே பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை பின்னாடி ஒரு கூட்டம் ஒன்று சமீபத்தில் ஒன்று உருவாச்சு. கோயம்புத்தூர் இந்த சைட்ல எல்லாம் பார்த்தோம்னா ஒரு சங்கி கூட்டம் ஒன்று உருவாச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, இங்க திமுக ஒரு வலுவான கட்சி இருக்கு, எதிரில் யாருமே இல்லையன்றதாலதான் அந்த எதிர்வாக்குகள் இருக்குல்ல, இவ்வளவு நாள் அதிமுகவுக்கு போன அந்த எதிர்வாக்குகள் அதுல ஒரு சில சில்லறை செதற அப்படி போய் அங்க போய் பாஜக போய் விழுந்துச்சு தவிர மற்றபடி பாஜக இங்க எந்த செல்வாக்கம் இல்லை. அந்த ஒரு சில சில்லறை ஓட்டுகள் கூட இனி விஜய் பக்கம் தான் திரும்பும். ஏன்னா விஜய் திமுகவை எதிர்த்து கேட்க ஒரு பிரபலமான முகம் இங்க வந்துருச்சுன்னு சொல்லி அந்த ஓட்டை இன்னைக்கு விஜய்க்கு தான் வருமே தவிர பாஜகவுக்கு இதுல மிகப்பெரிய ஒரு அடி இருக்குது. இப்போ ஒண்ணும் இல்ல, அண்ணாமலை லண்டன் படிப்புக்கு மேல் படிப்புக்காக லண்டன் போயிருக்காரு இல்லையா, அண்ணாமலை திரும்பி வந்து பார்த்தும் போது இங்க எதுவுமே இருக்காது. டேய் ஒரு கட்சியை குத்துட்டு போன கட்சி எங்கடா, நீங்க வேற நிர்வாகிகள் தான் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு போங்க நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை புலம்பக்கூடிய அளவுக்கு தான் இங்க விஜயோட அரசியல் வருகைங்கிறது பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அடின்னு தான் சொல்லணும். அவ்வளவுதான் நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க, அவ்வளவுதான் நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. அடுத்து விஜயோட அரசியலால பெருசா பாதிக்கப்பட்டிருக்குது எங்க அண்ணன் சீமான் தான். ஏன்னா விஜய் அந்த இடத்துல மேடையில பேசும்போது இந்த மேடையில ஏறணும்னா ஊன்னு சொல்லி வசனம் பேசுறது, புரட்சிகரமா பேசுறது, நரம்பு புடைக்க பேசுறது, பழைய MP3 ரெக்கார்டை தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி பேசுறது, பெரிய இந்த உலக வரலாறு தலைவர்களுடைய கோட்டெல்லாம் எடுத்து பேசுறது, இது மாதிரிலாம் நான் பேச மாட்டேங்க அப்படின்னு சொல்லி சீமானியுமே அந்த இடத்துல, ஏன்னா சீமான் தான் மேடைக்கு பேசுனா மக்களே அப்படின்னு சொல்லி போவார், நரம்பு புடைக்க பேசுவார் இல்லையா, இதையுமே விஜய் அந்த இடத்துல டார்கெட் பண்ணி பேசியிருக்கிறாரு. கூடவே விஜய் அந்த இடத்துல ஒரு இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாரு, நான் வந்து இந்த மிச்ச சொச்சமெல்லாம் நான் இந்த இடத்துல வரல, இந்த மாற்று அரசியல் செய்யறேன் அப்படின்னு சொல்லி மிச்ச செஞ்சமா எக்ஸ்ட்ரா லக்கேஜா நான் இந்த இடத்துல வரல, நான் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்ய வந்திருக்கேன்னு சொல்லி இந்த சீமான் மாதிரி கமலஹாசன் மாதிரியான அரசியல் பண்ண வந்தாங்கல்ல, இவங்க எல்லாருமே இவங்கள மிச்ச சொச்சங்கள் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படின்னு சொல்லி போற போக்கில் சீமானியுமே தட்டி விட்டு போயிட்டாரு. அதனால ஆல்ரெடி சீமானுடைய கட்சியில பார்த்தோம்னா பல பேர் அந்த கட்சியை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சூழல். மீதி இருக்கக்கூடிய அந்த தம்பிகள் கூட பார்த்தோம்னா திமுக மேல இருக்கக்கூடிய அதிருப்தியில தான் அங்க இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு எதிராக இன்னைக்கு விஜய் வரும்போது அந்த வாக்குகளும் அந்த தம்பிகளும் இனி விஜய் பக்கம் போறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சீமானோட நேற்று இந்த விஜயோட மீட்டிங் பத்தி சீமான்கிட்ட கேட்கும் போது சீமானோட முகமே தொங்கி போச்சு. ஒரு இந்த விஜய் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும் போது என் தம்பி விஜய் என்ன மாதிரியே வருவார், என் தம்பி விஜய் நான் கண்டிப்பா மாநாட்டுக்கு போயிருவேன் அப்படி எல்லாம் சீமான் மூக்கநொண்டி பேசிட்டு இருந்தாரு. நேத்து சீமான் பேசும்போது இல்ல தம்பியோட பேச்சுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி சீமானோட மூஞ்சே தொங்கி போச்சு. அதுக்கு பின்னாடி இப்ப தம்பி வந்திருக்கிறாரு, அவரு உங்களையுமே விமர்சனம் பண்ணி இருக்கிறாரு. என்ன உங்களையும் நினைக்கிறேன் நான், என்ன சொல்றாருன்னா மேடைக்கு மேடை ஊன்னு சொன்னா மட்டும் புரட்சி செய்திட முடியாது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அவர் எந்த அரசியல்வாதியை சொல்றாரு? இப்ப ரொம்ப ஆர்வமா பேசக்கூடியது நீங்க தான். உங்களை அவர் சுட்டி காமிட்டு நீங்க தம்பி தூக்கி வச்சீங்க, முதல் நாள் இப்படி பேசிட்டாரு. இல்ல ஒரு நிமிஷம் சொல்லட்டும், அப்படி சொல்றாருன்னு நம்ம நினைச்சுக்கணும். திறன்பட புரட்சி கலந்த கருத்துக்களை மேடைகள்ல பேசுறீங்க. உங்களுடைய கொள்கை கோட்பாடும் அவருடைய கொள்கை கோட்பாடும் ஒத்து போகுது. பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு சொல்றாரு. இல்ல அது ஒத்து போகல. இல்ல நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவர் மாநாட்டில் அது நான் சொன்னதுங்கிறது நான் நீண்ட கால என் இன வரலாறு, இதுல இருக்கிற பிரச்சனைகள் இப்ப இருக்கிறதெல்லாம் அதுக்கு தீர்வு என்னன்னு வந்தது. இந்திய திராவிட கொள்கைக்கு மாற்றா வந்தவங்க நாங்க தமிழ் தேயர்கள். நான் வந்தது வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து அரசியல் அதிகாரத்துக்கு வரணும்லாம் நான் வரல. நான் படம் எடுத்து பழக்க வந்தவன். வரலாறு காலம் எனக்கு இந்த பணியை கையளிச்சிருச்சு. காரணம் என் இனச்சாவு. அப்போ எனக்கு கையளிக்கப்பட்ட கடமையை நான் செய்யணுங்கிற நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டேன். அது செய்கிறேன் உறுதியான. அவருடைய கொள்கை வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு தம்பி சொன்னார்னா அது எங்கள் கொள்கைக்கு நேர எதிரானது. நாங்கள் திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றும் இல்லை, அது வேற இது வேற. இது என் நாடு, என் தேசம், இங்கு வாழுகிற மக்களுக்கான அரசியல் தமிழ் தேச அரசியல். தெலுங்கு தேசம்னு கட்சி வச்சார்ல NT ராமராவ், அப்போ நீங்கள் யாரும் ஏற்று பேசல. நாங்கள் தமிழ் தேசம்னு வைக்கும்போது அதை ஃபாசிசம், சாவனிசம், செப்பரேட்டிசம்ங்கிறீங்க. அது எங்களுக்கு அது ஏற்புடையதல்ல. உங்களுடைய கொள்கை தமிழ் தேசம், அதனால அது ரெண்டு பேர் கொள்கையும் ஒன்றா இல்லை. மற்றபடி ஓகே, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இப்போ விஜயோட மாநாடு வந்து அங்கே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சா, அங்கே எந்த ஒரு சொதப்பலுமே நடக்கலையா அப்படின்னா விஜயோடைய பல பேச்சுகள் உட்பட அங்கே பல சொதப்பல்கள் நடக்க தான் செஞ்சிச்சு. இப்போ விஜய் அந்த மேடையில் பேசும்போது முழுக்கவே ஒரு சினிமாத்தனமாக தான் பேசியிருந்தார். கத்திப்பட கிளைமேக்ஸில் எப்படி பேசுவோம் அப்படியோ அதே மாதிரி சினிமாத்தனமாக என்ன ஒன்று யதார்த்த மொழியில் பேசினார். ஏன்னா பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் மேடையில் ஏறோன்னே அவர்களை இந்திய திருநாட்டில் ஒரு வார்த்தை பேசினா நடுவில் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு அமைதி விடாங்க. இந்திய திருநாட்டில் அப்படியே அமைதியா இருப்பாங்க. என்னப்பா மறந்துட்டாப்லையா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த இடைவெளி விட்டு பேசக்கூடிய அந்த மேடை பேச்சு இருக்குல்ல, அதெல்லாம் இல்லாம விஜய் ரொம்ப யதார்த்தமா பேசினாரு. என்ன ஒண்ணு ஒரு சினிமா பாணியில அந்த மேடையில பேசினாரு.
அதுல விஜய் ஒரு விஷயத்தை ரொம்ப மென்ஷன் பண்ணாரு. இந்த மாதிரி புஷி ஆனந்த் அவர்களே, தாஹிரா அவர்களே அப்படின்னு சொல்லி இப்படிலாம் நான் சொல்ல வரல, நான் எல்லாரும் தான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுவே ஒரு தப்பான பேச்சு. ஏன்னா கட்சியில இருக்கக்கூடிய இந்த கட்சிக்காக உழைக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளை அடையாளப்படுத்த வேண்டியது ஒரு கட்சி தலைவனோட மிக முக்கியமான ஒரு கடமை. அப்படி அடையாளப்படுத்தினா மட்டும்தான் மக்கள் கிட்ட அந்த அந்த கட்சி நிர்வாகிகள் போய் சேருவாங்க. இல்ல அப்படின்னா விஜய் மட்டும் தான் இங்க தெரிவாரு. விஜய் நல்லா பேசினாருப்பா, சூப்பரா பேசினாருப்பா, விஜய்க்கு நான் ஓட்டு போடுவேன்னு சொல்லி விஜய் எந்த தொகுதியில நிக்கிறாங்களோ அந்த தொகுதி மக்கள் தான் ஓட்டு போடுவாங்களே தவிர அவரோட மற்ற நிர்வாகிகளுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா இங்க மக்கள் ரசிகருக்கு விஜயோட அந்த முகம் தான். இதனாலதான் விஜயகாந்த் தேர்தலில் முதல் முறையா தேர்தலை சந்திக்கும் போது விஜயகாந்த் மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சதை தவிர மற்றவங்களால ஜெயிக்க முடியல. அதனால தன்னோட கட்சி நிர்வாகிகளை முன்னிலைப்படுத்தாம விஜய் மட்டுமே அங்க நிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதை அந்த அரசியலை சாதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அண்ணாவுக்கு இல்லையா? அண்ணாவுக்கிட்ட இல்லாத ஆளுமையா? அண்ணா கிட்ட இல்லாத பேச்சு திறமையா? எதுகை முனையில பேசுறது, ஆங்கில மொழியில எதுகை முனையில பேசுறது அண்ணாவை அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்பேற்பட்ட அறிஞர் அண்ணா அவர் எந்த மேடையில் பேசினாலும் என் தம்பி கருணாநிதி, என் தம்பி நெடுஞ்செழியன், தம்பி எம்ஜி ராமச்சந்திரன் சொல்லி தன்னோட கட்சி நிர்வாகிகளை, தன்னோட தம்பிகளை அண்ணா எல்லா இடங்களையுமே முன்னிலைப்படுத்தினாரு. அதனாலதான் அண்ணாவுக்கு பிறகு கூட அந்த தம்பிகளால அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்த முடிஞ்சது. அதுதான் ஒரு ஆளுமைக்கான ஒரு நல்ல ஒரு பண்பு. அதை விட்டுட்டு நான் யாரையுமே முன்னிலைப்படுத்த மாட்டேன், நான் தான் இந்த கட்சியில முன்னிலை, நான் தான் என்னோட முகம் தான் அப்படின்னு சொன்னா அந்த முகத்துக்கெல்லாம் இங்க ஓட்டு விழுவாது. அதனால கண்டிப்பா விஜய் இந்த போக்கை மாட்டிட்டு கூடவே அவங்க கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய அந்த பக்குவப்பட்ட ஒரு தன்மையை உருவாக்கணும்னு அந்த இடத்துல பார்க்க முடியுது. ஏன்னா அங்க விஜயோட பேச்சு உண்மையிலே நல்ல மாசா இருந்துச்சு. மற்ற நிர்வாகிகள் அந்த இடத்துல பேசும்போது ஒரு தமிழ் உச்சரிப்பு கூட அந்த இடத்துல சரியில்லை. ஒருத்தர் பேசுறாரு தமிழ், தமிழ்நாடு, தமிழ்நாடுன்றாரு, தமிழ்நாடு அப்படின்ற அந்த உச்சரிப்பு கூட அந்த சரியில்லை, ஒரு சுவாரஸ்யம் இல்லை, ஒரு பக்குவப்பட்ட பேச்சு அங்க இல்லை. நீங்க ஒரு போன வாரத்துல புஷி ஆனந்த், விஜயோட முக்கியமான தலைவர், புஷி ஆனந்த் அந்த மேடையில போய் பேசுறாரு, கொடி கட்டிட்டோம் 600 ஸ்கொயர் ஃபீட் சும்மா சிலுன்னு பறக்க போகுதுன்னு சொல்லி மேடையில ஏறி சிலு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. விஜய் நம்ம தலைவர் மாநாட்டுக்கு நீங்க எல்லாரும் வந்துடணும், வேலையில போய் லீவு கேளுங்க, லீவு எவனா தரலையா வேலையே தூக்கி போடு, தளபதியா வேலையா தூக்கி போட்டுன்னு வந்துடாரு அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் ஒரு பக்குவம் இல்லாத பேச்சை பேசுறாரு. இதோட ஒரு பேசுனதோட வெளிப்பாடு என்ன ஆச்சுன்னா, நேற்று அந்த மாநாட்டில் பார்த்த ஒரு பையன் பேசுறான், நான் ஒரு இடத்துல வேலை செய்யறேன், போய் ஆஃபீஸுக்கு லீவு கேட்டேன், மாநாட்டுக்கு போறதுக்கு லீவு கேட்டேன், லீவு தரல, அதோட வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு கிட்டத்தட்ட தற்குறிகளை தான் இந்த இடத்துல உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு வந்துச்சு, நான் +2 நான் படிக்கிறேன், எக்ஸாமுக்கு எழுதணும், நான் எக்ஸாமுக்காக நான் ப்ரிப்பேர் ஆகணும், அந்த எக்ஸாம்லாம் தூக்கி போட்டு நான் தளபதியை பார்க்கறதுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அப்போ இப்படி பக்குவம் இல்லாத ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்காங்க. அப்படி பக்குவம் இல்லாத கூட்டத்தை உருவாக்குனதால தான் அன்னைக்கு அந்த மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இந்த ரசிகர்களே எல்லா ஸ்டூலையும் அடிச்சு நொறுக்கிட்டு தான் அந்த இடத்துல போயிருக்காங்க. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா விஜயை பார்க்க வரணும், அந்த FDFS ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல படத்தை பார்க்க வருவாங்க தெரியுமா, ரோஹிணி தேட்டரை கிழிச்சு தூக்கி போட்டாங்களே, அந்த நினைப்போட தான் இங்க ஒரு கூட்டம் உருவாருக்கு. அப்போ விஜய் இங்க செய்ய வேண்டியது என்ன, தன்னோட கட்சி நிர்வாகிகள், நல்ல பேச்சு திறமை மிக்க கட்சி நிர்வாகிகளை உருவாக்கணும். இருக்கக்கூடிய ரசிகர்கள் அவங்க தான் தொண்டரா மாற போறாங்க. அந்த தொண்டர்களுக்கு விஜய் நேற்று ஒரு கொள்கை முழக்கம் பேசினாரு, கொள்கை உறுதிமொழி எடுத்தாங்களே, அந்த கொள்கை உறுதிமொழியை தன்னோட தொண்டர்களுக்கு உருவாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்படி உருவாக்கல, வெறும் விசில் அடிச்சான் குஞ்சுகள், அவங்க விசில் அடிச்சான் கத்தனா அப்படியே போனா அப்படின்னா அந்த கட்சி கரை சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், விஜயோட பேச்சுல ஒரு விஷயம் சொன்னாரு, இங்க திராவிட மாடல் சொல்லி ஒரு குடும்பம் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அதாவது குடும்ப அரசியலை விஜய் எதிர்த்து பேசுறான் அப்படிங்கிறாரு. ஃபர்ஸ்ட் இதை சொல்றதுக்கு விஜய்க்கே தகுதி இருக்கா? ஏன்னா அவரே ஒரு குடும்ப பேக்ரவுண்ட்ல தான் வந்தாரு. அவங்க அம்மா இசைத்துறையில, அவங்க அம்மா ரொம்ப ஃபேமஸ், அவங்க மாமா இசைத்துறையில ஃபேமஸ், அவங்க அப்பா ஒரு பிரபலமான இயக்குனர். அப்போ ஒரு சினிமா பின்னணியில இருந்து ஒரு வாரிசா தான் விஜய் இங்க வந்தாரே தவிர அவருன்னு சொல்லி டைரக்டா இங்க வந்துடல. அதுக்கடுத்து அவரோட திறமையால சாதிச்சார், ஓகே. ஆனா உள்ள வரும்போது அவங்க அப்பாவுடைய பேக்ரவுண்ட் மூலியமா தான் வந்தாரு. அப்போ குடும்ப அரசியல தப்பு அப்படின்னு நீங்க பேசுறதுக்கு விஜய்க்கு அந்த அருகதை இல்லை, அப்படி பேசவும் கூடாது. ஏன் அப்பா அரசியல் இருந்தா மக புள்ள அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சட்டமா இருக்கு, தாராளமா வரலாம். அவங்களுடைய அரசியல் கொள்கை நிலைப்பாடு எப்படி இருக்கு அதை தான் இங்க பார்க்கணும். அதே மாதிரி இங்க திராவிடத்தை காட்டி ஊழல் செய்யறாங்க அப்படிங்கிறாரு. அப்படி எந்த ஒரு திராவிடத்தை காட்டி இங்க திமுக எந்த ஒரு ஊழலுமே செய்யல. மிஞ்சி போனா விஜய் எதை மென்ஷன் பண்ணுவார்னா, கத்தி படத்துல ஒரு டைலாக் அடிச்சிருப்பாரு, 2Gனா என்னையா, 2Gனா என்ன, காத்திலே ஊழல் செஞ்ச ஊரியாதுன்னு ஒரு டைலாக் எல்லாம் பேசினாரு. அதுவே புரிதல் இல்லாம பேசின ஒரு டைலாக். ஏன்னா 2Gல எந்த ஒரு ஊழலுமே 2Gன் பேர்ல இங்க நடக்கல. இங்க 1,76,000 கோடின்னு சொல்லி 0,0,0,0 போட்டாங்களே, இது எல்லாமே இங்க பாஜகவுடைய ஆதரவாளர்கள் பண்ண ஒரு கற்பனையான சித்தரிப்பு தான். அப்படி எந்த ஒரு ஊழலுமே நடக்கலன்னு சொல்லி நீதிமன்றமே இங்க ஒத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஊழலுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. இந்த ஊழல் 2G ஊழல்னு ஒண்ணு நடந்துச்சுன்னு சொன்னாரே CAG மூத்த அதிகாரி வினோத் ராய், அந்த வினோத் ராயை ஒரு கட்டத்துல நான் ஒரு தவறான குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டேன்னு சொல்லி பகிரங்க மன்னிப்பே கேட்டிருந்தாரு. அப்போ இல்லாத ஒரு விஷயத்தை தான் திரும்பவும் ஊழல். ஏன்னா திமுகவை எதிர்த்து அரசியல் செஞ்சாதான் நான் களத்துல நிக்க முடியும். திமுக குறை சொல்றதுக்கு என்கிட்ட இதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. அதனால அந்த பழைய புராணம், அந்த ஊழல் புராணத்தை இந்த இடத்துல பாடி இருக்கிறாரு. அதனால இப்படி பழைய புராணம் பாடாம
ஆக்கப்பூர்வமான அரசியல் ரீதியா எதிர்கொண்டா மட்டும்தான் இங்க களத்துல நிக்க முடியும். ஏன்னா விஜயே இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு மேடையில பேசுறாரு, இந்த மாதிரி ஐயா கலைஞர் அவர்களுடைய குடும்பம் வந்து கலாநிதி, உதயநிதி, தயாநிதி, அருள்நிதி, கனிமொழின்னு சொல்லி இந்த பெயர்களே ரொம்ப அழகா இருக்கும், இதெல்லாம் படத்துக்கு டைட்டில் வைக்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான பேர் வச்சிருப்பாங்க. நேருடைய குடும்பத்துக்கு பிறகு இந்த குடும்பம் தான் இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் மதிக்கக்கூடிய ஒரு குடும்பம் சொல்லி இதே விஜய் தான் ஒரு நேரத்தில் ஒரு மாநாட்டில் பேசினாரு, ஒரு மீட்டிங்ல பேசியிருந்தாரு. இன்னைக்கு தனக்கான அரசியல்னு வரும்போது இது குடும்ப அரசியல், இந்த குடும்பம் வந்து சுரண்டி பிழைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இது மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசினாங்கன்னா கண்டிப்பா அதுவுமே விஜயோட அரசியல் இங்கே எடுபடாது. இந்த இடத்துல குடும்ப அரசியல் அப்படின்னா அந்த குடும்ப மக்களுக்காக ஏதாவது செஞ்சாங்களா அதை பார்க்க வேண்டியது முக்கியம். அப்படி பார்த்தோம்னா இங்க உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு அந்த குடும்ப பின்னணியிலேருந்து வந்தாலும் இங்க மக்களுக்காக களத்தில் நிற்கிறாரு. சென்னையில் அவ்வளோ பெரிய மழை வரும்போது, தூத்துக்குடி அவ்வளோ பெரிய மழை வரும்போது அந்த குடும்ப அரசியல், அந்த வாரிசு அரசியல் தான் களத்தில் வந்து நின்றாரு. இங்க பாஜகன்னு சொல்லக்கூடிய ஒரு அராஜக அரசியல் நடக்கும்போது அந்த அராஜகத்தை எதிர்த்து இந்த உதயநிதி இந்த குடும்ப அரசியல் தான் இந்த களத்துல இறங்கி போய் கேள்வி கேட்டாரு. அங்க போய் சனாதானத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிறாரு. அமித்ஷாவை டைரக்டா அமித்ஷாவோட பேரை சொல்லி அங்க எதிர் ஒரு அரசியல் செய்யறாரு. மோடியோட பேரை சொல்லி டைரக்டா அட்டாக் பண்ணி ஒரு அரசியல் செய்யறாரு. இவங்க எய்ம்ஸ் காலேஜ்னு சொல்லி கட்டுறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்களை வஞ்சிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி ஒரு செங்கலை கையில் எடுத்து இந்திய அளவுல பாஜகவுடைய ஒரு கையாளாகாத அரசியலை ஒரு செங்கலை கையில் எடுத்து உலக அளவில் அம்பலப்படுத்தி டைரக்டா அட்டாக் பண்ணி கலைஞர் எப்படி ஒரு அரசியல் செஞ்சாரோ அந்த அரசியல் ஆக்கப்பூர்வமான அரசியலை உதயநிதி இங்க செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா விஜய் தன்னை நேற்று அந்த பேச்சில் பார்த்தோம்னா எந்த ஒரு இடத்துலயுமே பாஜகன்ற பேரை கூட அவரால் சொல்ல முடியல. அப்படியே மறைமுகமா பிளவுவாத சக்திகள், பிளவுவாத திராவிட மாடல் ஓப்பனா சொல்ல முடியுது, ஆனா பாஜகன்ற பேர் அவரால் சொல்ல முடியல. அதனால இது மாதிரி பூசி மொழிவி அரசியல் செய்யாம டைரக்டா இங்க மக்களுக்கு ஒரு பாதிப்பு சந்திக்கிறாங்களா அந்த பாதிப்புக்கு யார் காரணம் அதை டைரக்டா வன்மையா கண்டிச்சா மட்டும்தான் இங்க களத்துல அரசியல் செய்ய முடியும். ஆனா எது எப்படியோ என்ன இருந்தாலும் விஜயோட முதல் பேச்சுல நம்ம இவ்வளவு எதிர்பார்க்கறதுன்றது தப்பு தான். ஆனா இனி அவர் மாத்திக்கிறணும், இனி களத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் அரசியல் மாத்தி இங்க மக்களை யாரெல்லாம் வஞ்சிக்கிறாங்களோ அதுக்கு எதிராக கேள்வி கேட்டு ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் செஞ்சா மட்டும்தான் விஜய் இந்த சொதப்பல்களை மீறி அவரால் இன்னும் கட்சியை ஆக்கப்பூர்வமா வழிநடத்த முடியும். எப்படி இருந்தாலும் சரி இங்கே இப்போ திமுக விசஸ் விஜய் அப்படிங்கிறது இது தமிழ்நாட்டோட சூழலுக்கு ரொம்ப நல்லது. நம்ம அதனாலதான் விஜயோட அரசியலை நம்ம தொடர்ந்து ஆதரிச்சு பேசிட்டு இருந்தோம். ஏன்னா பாஜகவுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாநிலங்கள்லாம் 2வது இடத்துல ஒரு கட்சி இல்லையோ அந்த இடத்த பாஜக வந்து பிடிச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த முதல் இடத்துல இருக்கிறாங்களே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு இடத்துக்கு பாஜக போயிட்டு இருக்காங்க. நம்ம கண்ணு முன்னாடி நடந்த ஒடிசாவை பார்த்தோம், ஜார்க்கண்ட்ல பார்த்தோம், கர்நாடகாவில் பார்த்தோம், இங்கெல்லாம் இதான் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ இந்த தமிழ்நாட்டிலுமே 2வது இடத்து அதிமுக பலவீனமா இருக்கு. அப்போ நாளடைவில் பாஜக அந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா இங்க பாஜக திரும்ப இங்க மதவாத அரசியல உள்ள புகுத்துக்கிறது காரணமாயிரும். அப்போ அந்த 2வது இடத்துக்கு ஒரு நல்ல ஒரு தலைமை வரணும்னா விஜய்க்கு அதுக்கான ஒரு வலிமை இருக்குது. நேற்று அந்த மாநாட்டிலே அந்த இதை பார்த்தோம். அதனால இங்க திமுக வெர்சஸ் விஜய் அப்படி அரசியல் வருது அப்படிங்கிறது இது கண்டிப்பா தமிழ்நாடோட அரசியலுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான காரியம் இருக்கும். அதனாலதான் நம்மளோட பேட்டை டிவி சார்பில் விஜயோட அரசியலை நம்ம இந்த அளவுக்கு அவரோட அரசியலை வரவேற்று அதை ஆதரிக்கிறது காரணமும் அதுதான். அதனால திமுக இங்க தாவேகா 2 பேருமே இந்த தமிழ்நாட்டோட நலனுக்காக இங்க அரசியல் செய்யணும். 2 பேருமே சேர்ந்து இங்க பாஜகவை எதிர்த்து கேள்வி கேட்டு மக்களுக்கான ஆட்சி செஞ்சோம்னா யார் சிறந்த ஆட்சியாளர்கள், யார் சிறந்த அரசியல் செய்வாங்கன்றத மக்களே முடிவு செய்வாங்க.